ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியா. இன்றைக்கி இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி இந்த மாதிரி இட்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டுக்கு உளுந்தையும் அரிசியும் ஊற வச்சுக்கணும். நான் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன், 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் உளுந்து எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் அரிசியை மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். 1 கப் உளுந்துக்கு 3 கப் அரிசி சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அரிசியை உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா இட்லி நல்லா வெள்ளையாக அழகாக இருக்கும். கழுவினதுக்கு அப்புறமா உளுந்தும் அரிசியும் ஒரு 6 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டுக்கு உளுந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே விடாமல் சும்மா ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைக்கணும். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. பாருங்கள், உளுந்து நல்லா மேலே உப்பி வந்துருச்சு. நல்லா பஞ்சு மாதிரி அரைப்பட்டு வந்துருச்சு. உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசியும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் அரிசி கொரன்னு இருந்தாலும் பரவாயில்ல, இட்லிக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ அதையும் அதே பாத்திரத்தில் உளுந்து சேர்த்து அதே பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கைகளால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா மாவு நல்லா புளிச்சு வரும். நான் இதுக்கு எந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி நம்ம கைகளாலே நல்லா அந்த மிக்சியில் அடித்த சூட்டோடு இந்த மாதிரி கைகளால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினோம்னா மாவு நல்லாவே புளிச்சு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி ஒன்று போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 ஹவர் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா புளிச்சு வந்துடும். இது அப்படியே ஒரு 10 ஹவர் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 10 ஹவருக்கு அப்புறமா இது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்கள், எப்படி நல்லா புளிச்சு வந்துருச்சு. மாவு நல்லா திக்காக இருக்குது. மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் இட்லி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். பூ மாதிரி இட்லி வேணும்னா மாவு நல்லா புளிச்சு வரணும். மாவு திக்காக இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்றுனோம்னா அது போயிட்டு இப்படி விழுகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்காகவே இருக்கணும் மாவு. இப்போ நம்ம இட்லி செய்யலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா சூடாக்கி எடுத்துக்கணும். நான் துணியை போட்டு தான் இட்லி ஊற்றுவேன். உங்களோட தட்டுகள் பிளெயினாக இருந்துச்சுன்னா நீங்கள் லேசாக எண்ணெய் தடவிட்டும் இட்லியை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவை கிண்டிக்கணும். நல்லா ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு
நம்ம வந்து தட்டுகளில் இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து இட்லியை ஊற்றலாம். நான் வந்து துணிக்கு லேசாக தண்ணி தடவிட்டு ஊற்றுறேன். நீங்கள் வேணும்னா எண்ணெயை தடவிட்டு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இட்லி எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. மாவு இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு இட்லி வந்து நல்லா உப்பி வரும். ஓகே, இப்போ ஒன்றில் ஊற்றிட்டேன். இப்போ ரெண்டாவது ஊற்றுறேன். நம்ம இட்லியை ஊற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டை லேசாக ஆட்டி விடணும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து இட்லி பானையில் இந்த தட்டை வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா சுட்டதுக்கப்புறமா தான் நம்ம இந்த இட்லி தட்டுகளை அதில் வைக்கணும். இப்போ வந்து நல்லா மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி அங்கிட்டு வேகும் போதே நம்ம வந்து சிம்பிளாக ஒரு சட்னி இந்த பக்கமாக அரைச்சி எடுத்துருவோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் விட்டுக்கணும். நம்ம வந்து எண்ணெயை விட்டுட்டு இப்படி ஒரு சுற்றி எடுத்துட்டோம்னா நம்ம சட்னியை வறுத்து எடுக்கக்குள்ள சைட்லலாம் ஒட்டாது சட்னி. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை பருப்பு இதில் சேர்த்துட்டு பொன்னிறமாக வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் வறுபட்டு வந்துருச்சு. ஒரு பல் வெள்ளைப்பூடும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கணும். காரம் கூடயா வேணும்னா நீங்கள் கூடுதலாக மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டு வரணும். இப்போ வந்து ஹாஃப் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துடணும். வெங்காயத்தில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தேங்காய் பூவை சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பூவை நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். ரொம்பவும் வறுக்க தேவையில்லை. இந்த தேங்காய் பூ வந்து பாதி அளவுக்கு வறுபட்டு வந்தால் போதும்.
இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக வதக்கி எடுத்துடணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இட்லியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் ஒன்று எடுத்து இந்த மாதிரி நடுவில் குத்தி பார்க்கணும். இட்லியில சென்ட்ரலில் குத்துங்க. குத்திட்டு எடுத்து பாருங்கள். இந்த டூத் பிக்கில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இட்லி வந்து நல்லா வெள்ளையாக சாஃப்டாக இருக்குது. எந்த பக்கமுமே துணியில் கொஞ்சம் கூட ஒட்டுப்படலை. இப்போ வந்து லேசாக தண்ணி தடவிட்டு இட்லி ஊற்றி நம்ம திரும்பவும் அவிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சுட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டுகளை இதில் அடுக்கிடலாம். நல்லா மூடிட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம சட்னியை அரைச்சிக்குவோம். நம்ம வறுத்தெடுத்த சட்னியை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு தாய்ச்சை வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா அதை வந்து பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கிண்டிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ இந்த தாளித்து எடுத்த எல்லா பொருட்களையும் அரைச்சி வச்சுருக்க சட்னியோடு சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், சட்னி ரெடி. இது வந்து கூட்டு சாம்பார். எல்லா மரக்கறியும் மிக்ஸ் பண்ணி செய்கிறது. இட்லிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம அரைச்செடுத்த சட்னி. இது வந்து நம்மளோட சாஃப்டான ஸ்மூத்தான நல்ல புசு புசுன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்லி. இந்த மாதிரி இட்லி செஞ்சால் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.